இஸ்ரோ எல்பிஎஸ்சி இந்த 2021 வருஷத்துக்கான அனௌன்ஸ் பண்ண ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு யார் அப்ளை பண்ணலாம், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏஜ் என்ன, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக பார்க்கலாம். இந்த எல்பிஎஸ்சிக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி, அப்ளை லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எல்பிஎஸ்சி பொறுத்தவரை லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் இந்த பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா வலியமலா திருவாந்திரம். ஸோ திருவாந்திரம் கேரளாவில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 160 அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து பாஸ் அவுட் வந்து 2019, 2020, 2021 இந்த 3 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆனவங்க, அப்ரெண்டிஸ்ஷிப்பே பண்ணாதவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பிஇ பொறுத்தவரை இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா பிஇ சொல்லியிருப்பாங்க. இந்த பிஇயில் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல், சிஎஸ்சி, சிவில் இன்ஜினியரிங், லைப்ரரி சயின்ஸ் மொத்தமாக 73 வேகன்சிஸ் இருக்குது. மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9,000 தருவாங்க ஃபார் பிஇ கேண்டிடேட்டுக்கு. டியூரேஷன் ஆஃப் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து 1 இயர். லொக்கேஷன் பொறுத்தவரை எல்பிஎஸ்சி வலியமலா திருவனந்தபுரம் கேரளா. அண்ட் செகண்ட் கேட்டகரி டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப். இந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்தவரை டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். என்னென்ன ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, சிவில், சிஎஸ்சி, ஆட்டோமொபைல், கெமிக்கல் மொத்தமாக 87 வேகன்சிஸ் இருக்குது. மந்த்லி ஸ்டைஃபன் 5,000. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் சொல்லியிருப்பாங்க. லொக்கேஷன் சேம், அதே வலியமலா திருவனந்தபுரம் கேரளா. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். என்ன குவாலிஃபிகேஷன்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஃபார் பிஇ கேட்டகரிக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் 65க்கு மேலே இருக்கணும். ஆர் 6.84 சிஜிபிஏக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம், பட் அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரியான டெக்னீஷியன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் 60% மேலே மார்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. லேட்டர் என்ட்ரி பொறுத்தவரை அவங்க இதில் மென்ஷன் பண்ணி காமிக்கல. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை அப்ரெண்டிஸ்ஷிப் நார்ம்ஸ் தான். நீங்கள் இந்த இயரில் பாஸ் அவுட், அதாவது 2019, 20, 21 பாஸ் அவுட் ஆகியிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மோட அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் 1ல் ரைட் சைடில் காமிச்சிருங்க பார்த்தீங்களா, www.mhrdnats.government.in இந்த வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் புதுசாக கிளிக் என்ரோல் பண்ணும். அதாவது நீங்கள் புதுசாக என்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ரோல் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அந்த போர்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டில் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்புறம் நீங்கள் டேரெக்டாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட் மோடில் போயிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்பிஎஸ்சி சென்டருக்கு நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறவங்க இந்த mhrdnats.government.in போர்ட்டில் உள்ளார போனதுக்கப்புறமா என்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். உங்களுக்கான யூனிக்கோ என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டே டைம் எடுத்துக்கும். அப்புறம் தான் அப்ரூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ண கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்பிஎஸ்சி சிஸ்டம் சென்டர் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற ஃபார்மட். இதை பற்றின வீடியோஸ் யூடியூப்லேயே நிறையா இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி நேட்ஸ் போர்ட்டில் ரெஜிஸ்டர்ஸ் பண்ணணும் சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே, அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இஸ்ரோ எல்பிஎஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 9,000 நீங்கள் போர்டிங் பார்த்துக்கணும், லாட்ஜிங் ஆல்சோ நீங்கள் பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 30/6/2021, அதாவது இன்னிலேருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் டேட் வந்து நேட்ஸ் போர்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு 20/7/2021. நேட்ஸ் போர்ட்டில் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா எல்பிஎஸ்சி சிஸ்டம் சென்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 26/7/2021 காமிச்சிருப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னா 2/8/2021 ஷார்ட் லிஸ்ட் வரும். வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை 2nd ஆர் 3rd வீக் ஆகஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் வலியமலா திருவனந்தபுரம் அங்கே தான் இருக்கும். ஃபர்தராக இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா students@board-srp.com இல்லை careerplacement@board-srp.com நீங்கள் கண்டிப்பாக இமெயில் மூலியம் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.